அன்பான ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சுபம் விஜய் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார், ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ராசியின் வாழ்க்கை பயணம், அது சிம்ம ராசியோட வாழ்க்கை பயணம் எப்படி போக போகுது. ஒரு சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்கள வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து தான் போயிருப்பாங்க. ஒரு 60-70 வயது இருப்பாங்கன்னா ஆமாம் இது அத்தனையுமே நடந்ததும்பாங்க. ஒரு 30-40 வயதுனா இதில் முக்கால்வாசி நடந்ததும்பாங்க. சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு நடக்குதும்பாங்க. இது ஆண் பெண் இருவருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு படிநிலை, இது ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதை நீங்கள் ஒன்று பூஸ்டப் பண்ணணும், தற்காத்து கொள்ள சொல்ல வேண்டிய விஷயத்த தற்காத்துக்கணும்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கன்ஃபார்மாக புரியும். பொதுவாக ஃபஸ்ட்டு மேசராசிக்கு மலை சார்ந்த இடங்கள் அமோகமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு படிநிலை முன்னேற்றத்துக்கு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வாங்கம்போ. அது கோயில் சார்ந்த மட்டும் இல்லை, டூராக இருக்கலாம், ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம். மலை சார்ந்த இடத்துக்கு சென்று வந்தாலே சிறப்பு, ஒரு வளர்ச்சி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டூரே பைக் எடுத்துகிட்டு போகிறவங்க நிறைய பேர் சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. வேறு நீங்கள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் கூட வந்துடுது, அந்த மாதிரி அம்சம் உண்டு. இவங்களுக்கு சிவ அம்சம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இவங்க குலதெய்வத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் சம்மந்தப்பட்டது இருக்கும், இல்லது அவங்க குலதெய்வத்திலே ஒரு சக்தி, ஒரு பெண் தெய்வ வழிபாடு ஏதோ ஒன்று சிறப்பாக இருக்கிற அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அதிகாரம், அரசாங்கம், ஒரு கௌரவம் இயற்கையாகவே இருக்கும். அதுக்கு இவங்க கிடைக்கிறதுக்கு ஒரு மிக முயற்சி பண்ணுவாங்க. இவங்க நண்பர்கள் நிறைய பேர் பொலிட்டீஷியனாக இருப்பாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருப்பாங்க, ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்குறாங்க, ஒரு போலீஸாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இந்த ராசிக்காரங்களுக்கு. இந்த ராசி கீழே வேலையாட்கள் நிறைய பேர் போட்டு திறமையாக வேலை செய்கிற அம்சம் உள்ள ராசிகள். இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற பொருள் இருக்கு, ஏதோ ஒரு யானை பொம்மை, ஒரு கரடி, சிங்கம், இந்த மாதிரி ஒரு பொம்மை ஏதோ ஒன்று வந்துடும். இவங்க இயற்கையாகவே எங்கள் வீட்டில் இருக்குன்னே சொல்லுவோம். ஒரு சில கேட்டால் சார் உங்கள் வீட்டில் நிறைய பொம்மையெல்லாம் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் சார், ஒரு டாய்ஸ் குழந்தைகள் வாங்கும்போது ஒரு நரி மாதிரி ஒரு இது வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆக மொத்தம் ஒரு விலங்கு சார்ந்த ஒரு பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு இயற்கையாகவே வந்துடுது. இதில் உங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, உங்கள் ராசிக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ரொம்ப நேரம் கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா ஒரு மொட்டை மாடி, ஒரு மாடி சம்மந்த இடத்துல போய் நின்று யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும். ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சண்டே அன்னைக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள். சண்டே விடுமுறை நாட்கள் தான், இருப்பினும் சண்டே அன்னைக்கு உட்காந்து பேச்சுவார்த்தையோ ஒரு டிஸ்கஷனோ பண்ணும்போது உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். சரி, இவங்க வாழ்க்கையில் என்னென்ன பார்க்க போகிறாங்க, என்னென்ன கவனிக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வருமானம் இயற்கையாகவே உண்டு. பேச்சே வருமானம் லாப நோக்கான பேச்சாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை எவ்வளோக்குள்ளே இருக்கோ அவ்வளோக்குள்ள இவங்க லாபம். நான் நிறைய நேரத்தில் சமாதான பிரியர் சொல்லுவேன். சமாதானம் இயற்கையாகவே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பேச்சை கேட்டு நிறைய பேர் நடப்பாங்கன்னே சொல்லுவோம். அப்போ இவங்க கூட்டு குடும்பம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு மிகுந்த யோகம் உண்டு. வாக்கால் லாபம், வாக்கால் தொழில். குடும்பத்தில் இவங்க சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப நபர்களும் சேர்ந்து சம்பாதிச்சு ஒரு வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கண்ணாடி போடுறக்கூடிய யோகம் வந்துடும். அது கண்ணாடி போடுறாங்கன்னா ஒரே நேரத்தில் 2 கண்ணாடி 3 கண்ணாடி வரைக்கும் வச்சுருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நிறைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பேங்க்கில் இருக்குது, இன்னொரு பேங்க்கில் இருக்குது, அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, பணம் சம்மந்தப்பட்டு இவங்க சம்பாரித்து அவங்க மனைவிகிட்ட பணம் கொடுத்துருவாங்க. அவங்க மனைவி தேவைப்படும் போது இவங்களுக்கு கொடுக்கறது, கணவன் மனைவி வச்சுக்கலாம். ஆக வந்து பண பரிவர்த்தனை கணவன் மனைவிக்குள்ளேயே மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு இந்த நகை சம்மந்தப்பட்டதில் ஆதாயம், இந்த நகையிலே பார்த்திங்கன்னா சோவரின் பாண்டு அந்த சம்மந்தப்பட்டதில் ஒரு டெவலப்மெண்ட் உண்டு. டெக்னாலஜி அப் டு டேட் இருக்க இவங்களுக்கு யோகம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கணக்கு எழுதுவது, வட்டி சார்ந்த விஷயங்களாக இருக்கும். இதே கம்ப்யூட்டர் சம்மந்த டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது முகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இவங்களுக்கு யோகமாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டு அங்கீகாரப்படுத்துகிற அளவுக்கு பதவி விரும்பும். சுய தொழிலாக இருக்குதுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவோம்னா இவங்க கீழே வேலையாட்கள் போட்டு அந்த வேலையாட்களே இவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துருவாங்க. அதான் சிறப்பு. சரி, எனக்கு கீழே வேலையாட்கள் இருக்காங்க, நான் வேலையை செய்யலைன்னா கூட அவங்களே பார்த்து மேக்ஸிமம் நிர்வாகம், சிறந்த நிர்வாகி. இவங்க கீழே இருக்கிற வேலையாட்கள் இவங்ககிட்ட கேட்கறது மட்டும் இல்லாமல் இவங்கன்றது வந்து வேலையாட்களுக்கு பல இது சொல்லி கொடுத்து ஒரு முதலாளி ஆக்கக்கூடிய ராசித்தன்மை உண்டு. நிறைய பேர்த்து முதலாளி ஆக்குனது இந்த ராசித்தன்மை தான். இதே இது ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்கன்னு வைங்க, அதில்
டக்குன்னு என்ன ஆகும்னா, ஒரு படிநிலை டீம் லீடரு, நான் தாங்க மேனேஜரு, நான் தாங்க இன்சார்ஜு, இவங்க எங்கே போனாலும் இவங்களை சுற்றி தான் அந்த குரூப்பு, அந்த சரௌண்டிங்கே நடக்கும். அப்போ இவங்களுக்கு முக்கியத்துவம் இயற்கையாகவே அமையும். அந்த மாதிரி ராசி தான் இந்த சிம்ம ராசி. இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு கௌரவம் இயற்கையாகவே தேடி வரும். இவங்களுக்கு பொறுப்புகள் தானாக தேடி வரும். இவங்க ஒரு இடத்துக்கு டூருக்கு போகிறாங்கன்னு வைங்க, மற்ற எல்லாரும் வரையம்பாங்க. இவங்க வரலைன்னா யாரும் வரல. இவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னால் சொந்த பந்தம் அத்தனை பேருமே வரையம்பாங்க. அப்போ இவங்களை மையப்படுத்தி தான் நிறையா குடும்ப நிகழ்ச்சிகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் நடக்க போகுதும்போம். சொத்து வகையில் இயற்கையாகவே இவருக்கு நல்ல ஆதாயம் உண்டு. சொத்து இயற்கையாகவே அமையும். சொத்து வகையில் வளர்ச்சி இந்த ராசிக்கு. அப்போ என்ன சொல்லுவோம்னா, இவங்க ஒரு சொத்து வாங்கினாங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய ஏற்பட்டுரும். வாடகை விடுறது, தோட்டம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகன யோகங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிரும். இவங்க அப்பாவுக்கு ப்ரெஷர் ஏற்பட வாய்ப்புண்டு. தாயாக இருந்தாலும் அப்பா 2 பேரும் குடும்பத்தில் ப்ரெஷர் சம்மந்தம் வியாதிகள் மட்டும் வர வாய்ப்புண்டு குடும்பத்தில். இவருக்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரங்க ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்டதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. இந்த பொதுத்தன்மை தான் நான் உறுதிப்படுத்த ராசி அம்சம் பார்க்கணும். அந்த இருப்பினும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் பார்த்திங்கன்னா மெடிசன் சாப்பிடுவாங்க. அந்த கதையை கேளுங்க. மெடிசன் விட ஒரு பாக்ஸ் வச்சு அதில் எல்லா மருந்தும் போட்டு வைக்கிற மாதிரி, இந்த மருந்து அந்த மாதிரி ஒரு மருந்தை பெட்டியில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஏதோ ஒரு நிரந்தரமாக ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க. ப்ரெஷருக்கு சாப்பிட்றேன், இது சுகருக்கு சாப்பிட்றேன், இது கை வலிக்கு, இது கால் வலிக்கு அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துடும். மெடிசன் இவங்க குடும்பத்தில் பிளங்கியே ஆகும் அப்படிங்கிறதும். குழந்தை வகையில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை வகையில் ஆதாயம் உண்டு. குழந்தை வகையில் யோகம், நல்ல குழந்தைகள் கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்காரங்களுக்கு ஒன்று குழந்தை விஷயத்தில் மொய் வாங்க வேண்டாம்னு சொல்லுவோம். அது லக்னப்படி உறுதிப்படுத்துவோம், தசாபுத்தியும் பார்ப்போம். ஏன்னா பொதுவாக இந்த ராசிக்கு குழந்தைக்கு ஒரு காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இல்லை குழந்தையின் திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுக்கு இந்த பணம் அன்பளிப்பு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முறை வாங்க தவிர்த்துட்டாலே போதும், அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அந்த மாதிரி அம்சம் உண்டு. இவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். பொதுவாக இவங்களுக்கு திருமணம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்னா, வேலைக்கு போகிறவங்க தான் வருவாங்க. கணவனாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் வேலைக்கு போகிற அம்சம் உண்டு. வேலைக்கு போகிற அம்சம் மட்டும் இல்லாமல் வேலைக்கு போனவங்க வந்ததுக்கு கணவன் மனைவி இருவரும் ஒரே தொழில் சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர்த்துக்கு அமையக்கூடிய காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு நடக்குது. அப்போ மனைவியோட இன்புட் கணவனுக்கு தேவை. கணவன் இருந்தால் 2 பேருமே அவங்க தொழில் இவங்க தொழில் சேர்ந்து ஒரு பங்கிட்டு செய்கிறதா இருக்க அம்சம் வந்துடும். இவங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்டது, திருமணத்துக்கு கடன் வாங்கி பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். பொதுவாக திருமணத்துக்கு கடன் வாங்கி கட்டுறத அம்சம் இயற்கையாகவே வந்துடுது. மேக்ஸிமம் பெரும் திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி வைக்கக்கூடாது. அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இவங்க திருமணத்தில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு பொண்ணு வேணான்ட்டாங்க, இல்லை மாப்பிள்ளை வேணான்ட்டாங்க, திருப்பி அவங்களே வந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரியாக இருக்கும். இல்லை திருமணத்தில் நாங்கள் கொடுக்கல, அதாவது திருமண சம்பந்தத்தில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவோம்னா, இது தூரத்து வகையில் வருதுங்க, நாங்களாம் கட்ட மாட்டோம், ஆனால் இருந்தாலும் கட்டுறோம். ஒரு கம்யூனிட்டியோ உட்பிரிவோ லைட்டாக மாறி இருக்குது. சரி, அந்த மாதிரி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவங்க கல்யாணம் பண்ணுறவங்க குடும்பத்தில் ஒரு லவ் மேரேஜ் இருக்குது. ஆக மொத்தம் அவங்க திருமணம் பண்ண போகிற கணவனோ மனைவியோ குடும்பத்தில் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு, ஒரு அமைப்பு உண்டு. சரி, இதில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்டதில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் தான் விரயமாகும். இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வெளிநாடு போய் இருக்கலாமா வேண்டாமா வந்துடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடிய ராசியில் இந்த நாள். இவங்களுக்கு ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம், இல்லை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் வெளிநாடு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு ரொம்ப யோசனை பண்ணி போக வேண்டியது. சொத்துக்கள் ரொம்ப தூரத்தில் வாங்கக்கூடாத ராசி தான். பொதுவாக அப்படி தான் அமையும். நான் என்ன சொல்லுவேன்னா, சொத்து ஒரு நீர்நிலை சார்ந்து கடல் சார்ந்து வெளிநாட்டில் இருக்கேன், இந்தியாவில் சொத்து வாங்கினா கவனமாக இருக்கணும். ஸோ ஃபாரின் ப்ராப்பர்ட்டி வருது வாங்கலாம்னா வேண்டான்னு சொல்லுவேன். இந்த ராசிக்காரங்களுக்கு வேண்டாம். அது ஏன்னா போய் கவனிக்க முடியாத ராசியாக இருக்கும். இருக்கும் இடத்துல பிஸியாகிற ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு ஒரு சிங்க முகம் கொண்ட கடவுள், அதாவது நரசிம்மர், அப்புறம் சிம்ம வாகனமுடைய கடவுளை வழிபடும் போது இன்னும் டெவலப்மெண்ட் உறுதி. இப்போ ஒரு சில மரங்கள் பயன்படுத்த சொல்வேன். அரச மரம், இவங்க இயற்கையாகவே ஒரு இடத்துல இவங்க கல்யாணத்துக்கு நான் மரங்கள்லாம் கொடுக்க சொன்னதில் இந்த மரங்கள் கூட சொல்லியிருக்கேன். சொல்கிறதெல்லாம் பெரிய மரமாக இருக்கும். அது வீட்டு பக்கத்தில் வைக்க முடியாது. ஆனால் கன்றுகளாக கொடுக்கும்போது தோட்டத்தில் வைக்கலாம்.
இல்லை அது சார்ந்த ஒரு கடவுளை கும்பிடலாம். அது என்ன மரம் அப்படின்னா அரச மரம், ஆலமரம். இது சார்ந்த மரங்களில் ஒரு கடவுள் தான், அந்த கடவுள் வழிபாடு பண்ணுங்கள். நீங்களே ஏதோ ஒரு இடத்துல அரச மரம், ஆலமரத்தை நட்டு வைப்பது இதாக இருக்கும். உங்கள் ராசியை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு சிங்கம் சார்ந்த பொம்மை, அசோக சக்கரம், இந்திய கொடி, தேசிய கொடி, இந்த குளோப் இருக்குல்லையே அதெல்லாம் உங்கள் டேபிளில் வைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் இது உண்டு. உங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஐஃபோன், மேக் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது நிறைய பேர் அதை பூர்த்தியும் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு அரசு சார்ந்த ஒரு சலுகை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கவர்மெண்ட் ரீதியாக ஏதோ ஒரு அப்ரோச் பண்ணால் வெற்றியும் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ப்ராசஸில் சக்ஸஸ் அடையாது. இந்த கரண்ட்டு, சோலார் இது வகையில் இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரியாக பயன்படுத்திக்க வேண்டும். தோட்டத்தில் கரண்ட்டு ஃப்ரீ, தோட்டத்தில் எனக்கு மானியம் கிடச்சிது, தோட்டம் விளை வச்சது 2 மடங்காக போச்சு, என்னோடது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு சப்சிடி கொடுத்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இவங்களுக்கு ஒன்று கவனமாக இருக்கணும். மோட்டார் வாகனங்கள், அதாவது கார் சம்மந்தப்பட்ட இன்ஜின், மோட்டார் லாங் ட்ராவல் போகும்போது ஒன் டைம் கவனிச்சுக்கணும் இந்த ராசிக்கு. அதே மாதிரி சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய இந்த சிம்ம ராசி. ஏன்னா இவங்க இந்த டிராஃபிக்கில் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ திறமையான டிரைவராக இருப்பாங்க. அந்த டிராஃபிக் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். தோட்டம் துறவு வச்சுருக்கிறவங்க அவங்க அதில் மோட்டார், காயில், கரண்ட்டு இது சார்ந்த தொந்தரவுகள் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். இதுதான் உங்கள் ஜாதகோட புதுத்தன்மைகள். இதுக்கு வேறு இன்னொரு விஷயம் சொல்லிட்டு தொழில் சார்ந்ததில் பாருங்கள். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்தால் இன்னும் மேன்மையிடம். பத்திரிக்கை, எழுத்து, ப்ரெஸ்ஸு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, டிசைனிங் இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இயற்கையாக வரும். பயன்படுத்திக்கங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூட்டு, இசைக்கருவிகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுவும் ஆதாயமாக இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், நம்பர்கள் இது மாதிரி கொடுத்துட்ருக்கோம். வேறு ஏதாவது உங்கள் ராசிக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் வரும்போது அப்டேட் பண்ணிடுறோம். இது தனிப்பட்ட முறையில் ஜாதக அப்பாயின்மெண்ட் வேணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மிக்க நன்றி.